Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு ஒரு சிம்பிளான மெத்தடில் சும்மா கமன்னு வாசனையான ஒரு மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு குக்கரில் 400 கிராம் மட்டன் 100 கிராம் ஈரல் ரெண்டும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன். அது கூட நனைகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். மட்டன் வேகும் போதே அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்தா தான் உப்பு நல்லா சார்ந்து நமக்கு மட்டனில் வெந்து வரும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் மாற்றிட்டு ஒரு 4 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சிம்பிளான குயிக்காக ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சின்ன அளவுக்கு பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிய ஆரம்பித்த பிறகு ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா இதில் கட் பண்ண பச்சை மிளகா ஒன்று நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் சேர்த்தா போதும். வெங்காயம் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் அதோட கலர் மாறுற வரைக்கும் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பாருங்கள், ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு வைக்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட்டான பிறகு ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா அதோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாற வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் நல்லா 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா தக்காளி நமக்கு சீக்கிரமாக குக் ஆகி நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை சேர்க்க போகிறோம். ஆரம்பத்திலே வதக்கி அரைச்சோம் இல்லையா மிக்ஸி ஜாரில் இருக்கல, அந்த மசாலாவை இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த எண்ணெயில் நல்லா வதங்குற மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி சுற்றிலும் எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் தனி மிளகாய் தூள் மட்டன் வேக வைக்கும்போது சேர்த்துருக்கோம். ஒரு பச்சை மிளகாய் இந்த மசாலாவில் சேர்த்து அரைச்சிருக்கோம். அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3லேருந்து 3.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து வதக்கி விடுங்க. இதுவுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு மசாலாவிலேருந்து. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற மட்டன் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணி, மட்டன் எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். மட்டன் வேகும் போதும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், தக்காளி வதங்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓப்பன் பேன்லேயே வச்சு கொதிக்க விடலாம்.
இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா மேலே நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான கமகமன்னு வீடே மணக்கிற மாதிரி ஒரு மட்டன் குழம்பு குயிக்காக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவி இறக்கி வச்சுருங்க. இட்லி, தோசை, அப்புறம் ஒயிட் ரைஸ் கூட ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.